என்னங்க சொல்றீங்க? ஆர்சிபியோட சாம்பியன் பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா, 2026 ஐபிஎல்ல விளையாட மாட்டாரா? அப்ப ஆர்சிபியோட நிலை அதோ கதி தானா? போன வருஷம் சாம்பியன் இந்த வருஷம் என்னடா ஆகப்போது? அப்படின்னு ரசிகர்லாம் ரொம்ப பீதியில இருக்கிறாங்க. ரொம்ப கவலைப்படாதீங்க. யார் அந்த சாம்பியன் பவுலர் அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து ஆர்சிபி சாம்பியன் பட்டம் வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிச்சார் சேஸ் ஹேசல்வுட்ன்னு நம்ம வந்து சொல்லியே ஆகணும். லாஸ்ட் இயர் வந்து 22 விக்கெட் எடுத்திருந்தாரு. அந்த 22 விக்கெட் பிளஸ் அந்த ஒரு அணிய வந்து சாம்பியன் பட்டம் வாங்க வச்சது. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2025 ஆஷஸ் தொடர்ல விளையாடல. அதுக்கப்புறம் 2026 T20 வேர்ல்டு கப் விளையாடல. இன்ஜூரி காரணமா அவர் வந்து விளையாடாம இருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2026 ஐபிஎல் வந்துருச்சு. இந்த 2026 ஐபிஎல்ல அவர் விளையாடுவாரா? இல்ல விளையாட மாட்டாரான்னு ரசிகர்கள் பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா, அவரு இல்லாத ஒரு ஆர்சிபி டீமை நெனச்சு பாருங்க. பிளஸ் எந்த அளவுக்கு வாங்குவாங்க அப்படிங்க நீங்க லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல ஒரு ஒரு 5, 6 மேட்ச் அவர் விளையாடாம இருந்தாரு. பிளஸ் போன வருஷம் இந்த போர் பதற்றம் காரணமா விளையாடாம இருந்தாரு. பிளஸ் அந்த டைம்ல ஆர்சிபி எந்த அளவுக்கு வந்து பேக் ஃபுட்ல போனாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஆர்சிபியோட முக்கியமான ஒரு துரும்புச்சீட்டு பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் விளையாடுவாரா? விளையாட மாட்டாரான்னு நீங்க வந்து கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, கம்பல்சரி விளையாடுவாரு. ஆனா விளையாடவும் மாட்டாரு. ஐயா குழப்புற அப்படின்னு நீங்க வந்து கேள்வி கேட்கலாம். ஆர்சிபியோட இந்த ஜேஸ் ஹேசல்வுட் பார்த்தீங்கன்னா, மொத 2 மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விளையாட வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. பிளஸ் எஸ்பெஷலி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிரான ஒரு மேட்ச்லயும், சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிரான ஒரு மேட்ச்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேஸ் ஹேசல்வுட் விளையாட மாட்டாரு. பிளஸ் ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து இவரு விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா, இப்ப மருத்துவ குழுவுல வந்து இருக்கிறாரு. ஏன்னா வந்து தொடையில அவருக்கு காயம் ஏற்பட்டதுனால ஆஸ்திரேலியாவோட மருத்துவ குழுவோட கண்காணிப்புல இருந்துகிட்டு இருக்காரு. பிளஸ் அதனால 2 மேட்ச்சுக்கு அவர் வந்து ஐபிஎல்ல பங்கேற்க மாட்டார் அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. அதோட மட்டும் இல்லாம சன்ரைசர்ஸோட ஹைதராபாத்தோட கேப்டன் பேட் கமின்ஸும் பார்த்தீங்கன்னா, அவரும் ஒரு 2, 3 மேட்ச்சுக்கு வந்து கம்பல்சரி விளையாட மாட்டாருங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. பிளஸ் இதனால வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல பின்னடைவுங்கிறது இல்ல. பிளஸ் ஆனா 2 மேட்ச்சுங்கனால ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இது கன்டின்யூ ஆச்சு. ஒரு 5, 6 மேட்ச்சுக்கு வந்து ஜேஸ் ஹேசல்வுட் விளையாட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சது அப்படின்னா, ஆர்சிபி அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பிளஸ் உங்களோட கருத்தையும் இந்த நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்து, நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே.